நானே சமைச்சு குடுக்குறேன்னு சொன்னாலும், பாதி வேலை நம்ம தான் பார்த்து குடுக்கணும். முக்கியமா அந்த கட் பண்றது, கிளீன் பண்றது எல்லாமே. ஆனியன், தக்காளிலாம் கட் பண்ணி குடுத்துட்டு, அடுத்து சிக்கன் வாஷ் பண்றதுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு சிக்கன் கிரேவியும், அது கூடவே 65 தான் பண்ணலான்னு பிளான் பண்ணி பண்ணிட்டு இருந்தோம். சிக்கன் கிரேவி என் ஹஸ்பண்ட் பண்ணாரு. 65 நான் பண்ணியிருந்தேன். சிக்கன் கிரேவி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட்டு பட்டை, கிராம்புலாம் போட்டுட்டு, அப்புறம் ஆனியன் சாப் பண்ணி வச்சிருக்கேன். அதையுமே போட்டுக்கணும். அதுக்கப்புறமா தக்காளி. அதுவரை நல்லா தான் போயிட்டு இருந்தது. திடீர்னு புதினா கொத்தமல்லி போடவும் எனக்கே ஒரு டவுட் வந்துட்டு. ஏன்னா நான் கிரேவில புதினா கொத்தமல்லிலாம் போட மாட்டேன், பிரியாணி தவிர. இதெல்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லவும் ஒரு ஆர்குமெண்ட் வந்தது. அப்புறம் என்னோட ஸ்டைல்ல தானே நான் பண்றேன், எதுவும் கேட்கக்கூடாதுன்னு சொன்னதும் நான் என்னோட 65 வேலைய பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். கொத்தமல்லி நல்லா வதங்கினதுக்கப்புறம் மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா இதெல்லாமே போட்டுட்டு, அது கூடவே சிக்கனும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும். சிக்கன் கொஞ்ச நேரம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊத்திட்டு கொதிக்க வச்சோம் அப்படின்னா கிரேவி ரெடி ஆயிடும். சைடுல அப்படியே 65 பண்ணிட்டு இருந்தேன். எனக்கும் 65க்கும் ஆகாது தான். ஆனா ஏதோ இன்னைக்கு சாப்பிடணும் போல இருந்ததா, அதனால கொஞ்சமா எடுத்து சிக்கன் மட்டும் ட்ரை பண்ணியிருந்தேன். அப்புறம் நான் ஃபைனலா உப்பெல்லாம் செக் பண்ணிட்டு சூப்பரா சுட சுட சாப்பாடு இது கூடவே சிக்கன் கிரேவி 65லாம் வச்சு சாப்பிட்டாச்சு. இங்கே ஷேர் பண்ணியிருந்தா 2 வீடியோமே கொஞ்சம் ஸ்டெக் ஆகுற மாதிரி இருக்கும். அதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஃபுல் ஆயிடுச்சு. அதனால தான் ட்ரைபேட்ல கூட வச்சு எடுக்கல. எல்லாமே கிளியர் பண்ணியிருக்கேன். நாளைலேருந்து கரெக்ட் ஆயிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட். நெக்ஸ்ட் விலாக்ல பார்க்கலாமா?